நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். உங்க எல்லாருக்கும் எங்க 2 பேரோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சௌக்கியமா நல்லா இருக்கணும். சோ தமிழ் புத்தாண்டுன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் தான் பண்ணணும். தான் பண்ணணும், வேற என்ன பண்றது சொல்லுங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட் அந்த ஏதோ நம்மளுக்கு எல்லாருக்கும் சொல்லலாமே தான் ஒரு ஆசை. இதுக்கு வந்து இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல அவ வந்து ஒரு சக்கரை பொங்கல் பண்றான். பட் நம்ம சக்கரை பொங்கல் வந்து we add பாசி பருப்புலாம் பண்றோம், வறுத்துட்டோம். இது வந்து அப்படி கிடையாது. they have only rice and வெல்லம். சோ அதுதான் பால் கூட இல்ல, only water. சபாஷ். பால் வச்சா அது அக்கார வடிசல் ஆயிடும்பா. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து சக்கரை பொங்கல் அக்கார அடிசல் வந்து கன்ஃபியூஷன் இருக்கு. சக்கரை பொங்கல் ஆக்சுவல் ரெசிபியில் வந்து பால், ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ வெரி ரஸ்டிக் ப்ரிப்பரேஷன். வெறும் அந்த அரிசி, அந்த கொஞ்சோண்டு நெய், அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறான், முந்திரி பருப்பு போடுறான். எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலி ஐ ஹவ் டேக்கன் இது 100 grams of rice. குட்டி அழாக்க குட்டி அது அவ்வளவுதான், ஸ்மால் ஒன். அதுக்கு வந்து 3 பங்கு இது வெல்லம், அப்புறம் நெய் கொஞ்சம் நிறைய, அது முந்திரி பருப்பு, திராட்சை கூட இட்ஸ் ஆப்ஷனல். தென் இது பெருங்க ஏலக்காய் அண்ட் பச்சைக்கல் போடுற சுவாமிக்கு வைக்கலாம். இதை வந்து முதல்ல கொஞ்சமா இந்த வெல்லத்தை வந்து வெண்ணெய் கரையை விட்டுனா போதும். They need not be பாகு. That is to strain the impurities. Strain the impurities in it. That's also one of the thing. இது வந்து கொஞ்சம் தண்ணியா, ஏன்னா இது மாத்திரம் வேக வைக்க போறோம். சோ இது வந்து எவ்வளவு தண்ணி? இப்ப இந்த 3 கப் வெல்லத்துக்கு என்ன ஒரு அரை கப் தான். அது நல்லா உருகிறதுக்கு தான் அது. சரி. இது வந்து இந்த இவ்வளவு அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு நல்லா 3 கப் இது வைக்க போறேன். 3.25 கப் தண்ணி. இந்த அரிசியை போடுறேன். நம்ம ரெகுலர் நம்ம பொன்னி அரிசி எனிதிங் வாட் எவர் யூ யூஸ் அது யூஸ் பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரி இந்த சக்கரை பொங்கல் வந்து மதுரை மீனாட்சி நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல பாயசான பிரியான்னு வரும். அதுல எனக்கு அவ்வளவு தூரம் மனப்பாடமா தெரியாது, அது வரும். அண்ட் சாமுண்டீஸ்வரி மைசூர் அங்க கூட தே மேக் திஸ் பிரசாத் சக்கரை பொங்கல். நல்லா 4 விசில் வைக்கலாம். அப்பா இன்னைக்கு தான் ஃபிராக்ஷன் இல்லாம சொல்லிருக்கேன். ஃபிராக்ஷன் இல்ல. சோ ஒரு அரிசிக்கு வந்து 4 கப் தண்ணி வெச்சிட்டு இத பாரு, இத மூடி விசில் நல்லா 4 விசில் வரலாம். சரி. And இதுவும் கூட இல்ல, மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆயிட்டு அப்புறம் அதுல வடிகட்டி விடலாம். அவ்வளவுதான். This is a very fast way of doing it. Fine. Okay. விசில் ஒரு 4 விசில் வரதுக்கு வெயிட் பண்ணு. அவ்வளவுதான். நான் வந்து ஒரு 4 விசில் வந்துட்டு அணைச்சிட்டு இது பாரு, இப்பதான் அடங்கி இருக்கு. ஃபுல்லா அது அவசரமா எடுக்க கூடாது. So it's just opening too much cup. Nice. So கொஞ்சம் பொலப்பலா தான் இருக்கணுமா? இல்ல இது கொஞ்சம் என்னோட கரண்டி கூட அது அப்புறம் நான் வந்து வெச்சுக்கிறேன். சத்தம் போடாத. இது நல்லா கொஞ்சம் இத கொஞ்சம் you can mash it. சரி. நல்லா மேஷ் பண்ணிட்டு கொஞ்சம் பத்த வைக்கலாம். இது வந்து நீங்க இங்க இது பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் வந்து வெறும் மெல்ட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இத வந்து we'll just strain it into that rice. இல்லையாமா? நோ பாகு, nothing. நோ பாகு. இப்ப பாரு, இதுல அப்படியே ஊத்துற பாரு. சப்பாஷ். எப்படி இருக்கு பாருங்க. அந்த இதெல்லாம் கூட அதிலே படிஞ்சிரும். if there is any impurities. சாதாரண ஓடெல்லாம் இருக்கணும், அப்பதான் அது நல்ல வெல்லம். கரெக்ட். நம்ம இதுல my aunt's house அத்த வீட்ல அங்க கொட்டு பேரளத்துல they used to have a சக்கரை ஆலை. நாங்கெல்லாம் போய் இந்த கரும்பு ஜூஸ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுருக்கோம். அது we'll see them making அந்த வெல்லத்திலே அச்சு வெல்லம், குண்டு வெல்லம் எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரங்காபாட்டி கேத்தாண்டப்பட்டியில they used to go for அந்த திருப்பூர்ல they used to have a ஆலை. அப்போ வந்து பாட்டி சொல்லுவா, வெல்லத்தை வந்து சுடுறதே தலைப்புல வாங்கி பாடும். அப்படின்னா பாத்துக்கோ எவ்வளவு கீர்த்தியா இருக்கா அந்த காலத்துல. பாரு இப்ப நல்லா மேஷ் பண்றேன் பாருங்க. இப்போ நீ இந்த வெல்லம் இதுல ஆட் பண்ணானே கொஞ்சம் இளகிட்டு அதுக்கு அப்புறம் திக் ஆகும். இப்போ வந்து you add little ghee in this. சிம்ல வச்சிருக்கேன். கொஞ்சம் என்ன so that கொஞ்சம் கட்டியாகும் இருக்கும். சோ இது வந்து கொதிச்சில் இருக்கு, அதுக்குள்ள நம்ம முந்திரி பருப்பு திராட்சை வறுத்துக்கலாமா? எஸ்.
எப்படி டைம் சேவ் பண்றேன் உனக்கு? ஏன்னா ஸ்கூலுக்கு போனோம் உனக்கு பாப்பாக்கு அதை சொல்லு. எனக்கு தெரியாத உன்னோட டாக்டிக்ஸ். இது கிட்டத்தட்ட இதே மாதிரி ப்ராசஸ் தான் வந்து ஸ்ரீரங்கம் அரவணை. பட் டிஃபரன்சஸ் இது வந்து நீ இப்போ அரிசி வேக வச்சுட்டு அதுல போட்டுறல்ல, அது வந்து உதிரா வடிச்சுட்டு அதுல வந்து அந்த வெள்ளைப்பாகு நல்லா காய்ச்சிட்டு அது தண்ணியில போட்டு பார்த்தா நல்லா உருட்டு பதத்துக்கு வரணும். அதை போடணும். Tentacles you have to add the ghee. அதுதான் மெயின் அங்க. இது என்ன ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் நெய் இருக்குமா? ஒரு கப் ஃபுல்லா, ஒரு கப் கொஞ்சம் கூடியே வச்சிருக்கு. ஆமா. நெய் பாயசம் இருக்குது. அதேனா பானகம் நீர்மோர். அதே மாதிரி இப்ப இந்த ஆடி மாசத்துல வந்து இந்த கூழ், இது எல்லாமே வந்து சீசனல். தட் இஸ் இட் கூல்ஸ் யுவர் பாடி டவுன். பிரசாதம் அந்த காலத்துல வந்து when they put it together it was only keeping என்னென்ன விளைச்சல் இருக்கு, என்ன சீசன் இருக்கு. பானகம் நீர்மோர் ரெண்டுமே it will cool your body down. அதே மாதிரி இந்த ஆடி மாசம் அம்மன் கோவில் கூழ் வந்து அது ப்ரீவியஸ் டே பண்ணி அதை ஃபர்மெண்ட் பண்ணி it cools your body. See அந்த காலத்துல கிடைக்காத வெச்சுண்டே we cooked. கரெக்ட். இந்த காலத்துல தேடி போய் எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை அங்கேருந்து வரவழைச்சு வேற நீ பண்றீங்க. நான் பண்றது இல்ல, நெவர். இந்த டன்சோ பின்சோ எல்லாரும் பண்றது. இது கிடைக்காத ராகேஷ் அப்படின்னா டன்சோ பண்ணிடலாமா, உடனே அங்கேருந்து வந்துடும். அவன்னா நீ ஒரு கட்டு மெந்தி கீரைனாக்கா இத்தினோண்டு ஒன்று பாவமா ஒன்று உட்காந்துட்டு இருக்கிறதுல இப்படிலாம் எடுத்துன்னு வர என்ன பண்றது சொல்லு. பட் யூ கான்ட் பிளேம் எனிதிங். ஆஃப் கோர்ஸ் தி ஃபாஸ்ட் லைஃப் இஸ் தேர், நோ டவுட். சரி தத்துவ பாட்டி. தத்துவ பாட்டி சிலதெல்லாம் யூ கேன் அவாய்ட். மிந்திரி. கரெக்ட். அந்த கரண்டி அது வந்து அதில் போட்டிருக்கேன். கரெக்ட். அப்பாடா, திஸ் இஸ் மை இது. சரி, இது என்ன 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லாவே போடலாம். சுவாமிக்கு தானே, எல்லாருக்கும் நல்லா சுவாமிக்கு தானே. பட் சாப்பிடுறது யாரு? நம்ம தானே. ரைட். எல்லாம் நம்ம கொடுக்கறதால தான் நம்ம சாப்பிடுறோம். நல்லா குழஞ்சுமா. பியூட்டிஃபுல். இது ஆக்சுவலா கலரை நாழி எத்தனை நாழி கலர்றப்போ கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டா உருண்டையே அப்படியே வந்துடும். அதான் சொன்னேன், அது போக போக கேரமலைஸ் ஆயிடும் அந்த வெல்லம். பாரு, இது வந்து ஏலக்காவும் துளி பச்சை கற்பூரம் வச்சிருக்கேன். இல்லை சுவாமி பிரசாதம் வந்து இந்த பச்சை கற்பூரம் துளி ஊண்டு வச்சிருக்கேன். சபாஷ். இப்படி இருக்கு பாரு ராகேஷ். சபாஷ் இருக்கு. இன்னும் கூட கலரிலே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே அல்வா உருண்டை நம்ம தீபாவளி லேகியம் கொடுக்குற மாதிரி வந்துடும். கரெக்டா? மச்சி காப்பாத். இந்த கப்பு நல்லா சுடுறது பேரு. ஆமா, எப்பா வெள்ளி இல்லது பத்திக்கும் அப்படியே. மச்சி காப்பாத். எல்லாருக்கும் சௌக்கியமா இந்த வருஷம் நல்லபடியா எல்லாம் நல்லா இருக்கணும். அந்த பச்சை கற்பூரம் ஆட் பண்ணது வந்து it makes all the difference. அது போட்டுட்ட உடனே அப்படியே பிரசாதம் it just elevates it. பட் இதுல வந்து எனக்கு what stands outனா அந்த கன்சிஸ்டன்சி. ஏன்னா நல்லா அந்த உருட்டு பதத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி வந்து இன்னும் கூட நீ குக் பண்ணணும்னு சொல்ற இல்லையா? கூட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இருந்தாக்க இன்னும் அப்படியே சுருண்டுன்னு வந்துடும். நல்லா நெய் சொல்லவே வேண்டாம். வெல்லம், இது நிறைய பழைய வெல்லம் நினைக்கிறேன். நல்ல கருப்பு வெல்லம், அந்த பாக்கு வெல்லம் வந்து அது எவ்வளவு ஓடு இருந்தது பாரு. ஆமா, ஐ டோன்ட் பை நம்ம இந்த வெள்ளம்லாம் கூட போடலாங்கிறா. பட் சம் ஐ ப்ரிஃபர் தி ஓல்ட் ஒன். ஓ, பிகாஸ் மாயவரத்தில் எனக்கு அதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கடையில் வந்து பாகு வெல்லம்னு எழுதி அனுப்புவோம். அவர் அச்சு வெல்லம் கொடுத்து அனுப்புவார், திருப்பி அனுப்பிச்சு விடுறது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவர் அப்புறம் வாங்கி கொடுப்பார் அவர், பாவம். ஸோ பியூட்டிஃபுல், ஃபேண்டாஸ்டிக் ரெசிபிமா, தேங்க்யூ. ஸோ நீங்களும் இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு வந்து இந்த ரெசிபியை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் சக்கரை பொங்கல் பிரசாதம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட சக்கரை பொங்கல். ட்ரை இட் அண்ட் செலிப்ரேட் தி நியூ இயர். எங்க 2 பேரோடையும் அகேன் விஷிங் யூ வெரி வெரி ஹாப்பி தமிழ் நியூ இயர். இனிய தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ்ல சொல்றேன், முதல்ல சொல்லிட்டேன். So we'll see you in another episode. Cheers. Have a wonderful day. Bye.